தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். அதிமுக பாஜக கூட்டணியிலே 10 தொகுதிகளை கேட்கும் டிடிவி தினகரன். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள் எல்லாம் ஒரே அணியாகத்தான் இருந்தாங்க. அடுத்து நடந்த பிரச்சனைகள், ஜெயலலிதா அம்மையாருடைய மரணம், அதற்கு அடுத்தபடியாக சசிகலா அம்மையார் சிறைச்சாலைக்கு சென்றது. அதே போல அதிமுகவை தன் கைவசப்படுத்த வேண்டும் என நினைத்த ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இடையே ஏற்பட்ட பிரச்சனை, தர்மயுத்தம், இந்த பிரச்சனைகள் தான் அதிமுகவை மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நோக்கி சென்று தள்ளப்பட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது நமது டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு நீக்கப்பட்டார். அவர் நீக்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ் அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் வெளி உலகத்திற்கு எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி தெரிந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நமது டிடி தினகரனும் சசிகலாவும் நீக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஓபிஎஸ் தர்மயுத்தம் என்பது வெற்றி பெற்றிருந்தார். நமது ஓபிஎஸ்ஐ முதல்வர் பதவியிலிருந்து இறங்குமாறு கன்னத்திலே அடித்தார் டிடி தினகரன் அப்படின்னு சொல்லி கூட அந்த நேரத்தில் இணையதளங்களிலே செய்திகள் கூட உலா வந்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் டிடி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கி இருந்தார். அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருந்து கொண்டிருந்ததால் எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கக்கூடிய வன்மத்தின் காரணமாக, எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸும் நமது டிடி தினகரனும் வெளியேற ஆரம்பித்தார். இப்போ ஓபிஎஸ்க்கும் டிடி தினகரன் இருவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெறுவது நோக்கம் என்பது கிடையாது. அதற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமியை நாம் தோற்கடிக்க வேண்டும், எடப்பாடியை அதிமுகவிலிருந்து வெளியேற்றி விட வேண்டும், இதுதான் அவருடைய முக்கியமான விருப்பங்களாக இருந்து கொண்டிருக்கு. அதற்காகத்தான் அதிமுகவிலே ஒரு சாதாரண அடிமட்டத்துடன் கூட முதல்வர் வேட்பாளராக நின்றால் கண்டிப்பாக நாங்கள் கூட்டணி வைப்போம், நாங்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறோமோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும். ஏனென்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 3 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம டிடி தினகரன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி தொண்டர்கள் மறுபடியும் அதிமுகவிலே இணைந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே சொற்பாவிலே தொண்டர்களை வைத்துக் கொண்டிருக்கூடிய நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய டிடி தினகரன் 10 தொகுதிகள் வரைக்கும் பாஜகவிடம் எதிர்நோக்குவதாக ஒரு தகவல் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷாவுடைய ஏற்பாட்டின் கீழ் நமது டிடி தினகரன் 10 தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும். அதேவேளை ஓபிஎஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 தொகுதிகளாவது கண்டிப்பாக வேண்டும். மொத்தமாக 18 தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும் என பாஜகவிடம் நிபந்தனை என்பது வைத்திருக்கிறார்கள். ஆனால் பாஜக 50 தொகுதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களோ 50 தொகுதிகளை கொடுக்க முடியாது, மொத்தமாக 30 தொகுதிகளை கொடுக்கிறோம். அந்த 30 தொகுதியில் நீங்கள் யார் யார் கூட்டணியில் சேர்க்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் சேர்த்துதான் 30 to 35 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லி. ஆனால் டிடி தினகரனே 10 தொகுதிகளை கேட்கக்கூடிய இந்த சூழலில் பாஜக அவர்களுக்கு 10 தொகுதிகளை கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.